கோவையில் தாய் மற்றும் இரு குழந்தைகளை கொலை செய்த குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு மற்றும் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கோவை மாவட்டம் ரங்காநகர் பகுதியைச் சேர்ந்த மருத மாணிக்கத்தின் மனைவி வத்சலா தேவி மற்றும் குழந்தைகள் பிரணீப், மகிழன் ஆகியோரை கடந்த ஜூன் மாதம் செந்தில்குமார் என்பவர் வீடு புகுந்து கொலை செய்தார். வத்சலா தேவியை பலாத்காரம் செய்யும் முயற்சியில் நடந்த இக்கொலை சம்பவம் குறித்து சரவணம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கு விசாரணை 7 மாதங்களாக கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் செவ்வாயன்று நீதிபதி சுப்பிரமணியன் தீர்ப்பளித்தார். வத்சலா தேவி கொலைக்கு ஒரு ஆயுள் தண்டனை, அத்துமீறி வீட்டிற்குள் நுழைந்து மரணம் ஏற்படுத்திய குற்றத்திற்காக ஒரு ஆயுள் தண்டனை மற்றும் 2 குழந்தைகளை கொன்றதற்காக இரட்டை தூக்கு தண்டனையும் விதிக்கப்பட்டது. எதிரி செந்திலுக்கு 2 ஆயுள் தண்டனையும் 2 குழந்தைகளை கொலை செய்ததற்காக 2 மரண தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான குற்றங்களுக்கு இவ்வாறு வரக்கூடிய தீர்ப்புகள் வரவேற்கத்தக்கதாகவும் மிகவும் பாராட்டுக்குரியதான தீர்ப்புகள் என நான் கருதுகிறேன். நீதிமன்ற தீர்ப்பை கண்ணீர் மல்க வரவேற்ற வத்சலாவின் பெற்றோர் தீர்ப்பை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். நாங்க பேர எங்க பொண்ணு எல்லாத்தையுமே இழந்து இருக்கிறாங்க. 11 மாசத்து குழந்தை கொள்ளணுங்கிற அவசியமே இல்லைங்க. பொண்ணு போட்டானுங்க. அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும்? தீர்ப்பு அருமையான தீர்ப்புங்க. அவனை உடனே தூக்குல போடணுங்க. அப்பதான் மற்ற குற்றவாளிக்கு உருவாகாம இருப்பாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. உங்க பொண்ணுக்கு மாதிரி யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுங்க. அவனுக்கு கண்டிப்பா தூக்கணும் உடனே நிறைவேற்றணும். கடந்த 2012 முஸ்கான் ரித்திக் என்ற பள்ளி மாணவர்கள் கொலை வழக்கில் குற்றவாளி மனோகரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்த நீதிபதி சுப்பிரமணியன் தற்போது வத்சலா வழக்கில் இரட்டை ஆயுள் இரட்டை தூக்கு விதித்து பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளார்.